Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பார்த்துட்டு PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. 2025 TNPSC பொறுத்தவரைக்கும் ப்ரிப்பரேஷன் இதுவரைக்கும் நான் பண்ணல, இல்ல இப்பதான் பண்ண போறேன், பண்ணாம இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செகண்டே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்ல, வெறி கொண்டு வேகமா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். நல்லா பாருங்க, Jan 31 இந்த மாதம் முடிஞ்சாச்சு. நம்ம கையில் பிப்ரவரியும் மார்ச் மட்டும் தான் வந்திருக்கு. அது பிப்ரவரி மாதம் வெறும் 28 நாள் தான், இங்கே ஒரு 31 நாள், ரைட். இந்த 59 நாட்கள் நம்ம ப்ரிப்பரேஷன் 60 நாளும் முழுசாக வந்து கிடையாது. இந்த 59 நாட்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் 2025 நாம் நினச்சி பார்க்க முடியும். April 1 Group 1 நோட்டிஃபிகேஷன், April 25 Group 4 நோட்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் செம்ம ஸ்ட்ராங்காக அடிக்கணும்னா இந்த 2 மாதம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதான் வந்து முக்கியம். ஓகேவா? ரைட். நம்ம Jan 26 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த டெஸ்ட் கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சில நோட்ஸும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் எதுவும் வரப்போகிறது இல்லை. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணலாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 3000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், டெய்லி 15 கேள்விகள் வீதம் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி 15 கேள்விகள். ஸோ டெய்லி 15 கேள்வி அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தோணும் இல்லையா? பட் இங்கே பாருங்கள், 75 கேள்விக்கான PDF நான் வந்து அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம், அதாவது நம்ம மண்டே டு ஃப்ரைடே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 15 மொத்தம் 15 கேள்விகள் டெய்லி அதுக்கான போர்ஷன் கொடுக்கப்பட்டு டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மொத்தம் டெய்லி 15 கேள்விகள்னால் வீக்லி 75 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணிடுறீங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம், வீக்லி டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. வீக்லி ஒரு 100 கேள்வி டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. 100 கேள்வி நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரித்து வந்து வைக்கிறோம். நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணாலும் அதே கணக்கு தான், மொத்தமாக அட்டன் பண்ணாலும் அதே கணக்கு தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி குவிஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை ஒட்டுமொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு PDF ஃபார்மேட்டில் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஆன்சர்ஸோட மார்க் பண்ணி குரூப்பில் போடப்பட்டிருக்கு. இது நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டும் தான். ஓகேவா? இந்த ஆரம்ப காலகட்டம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா இதில் லாங்குவேஜ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டு வரப்போகுது, இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டு, தமிழுக்கான டெஸ்ட்டு, சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே வரப்போகுது. நோட்ஸ் நிறைய நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அட்டவணை எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 150 நாட்கள் பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த 150 நாட்களுக்கும் என்னால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுதோ, நிச்சயமாக 100% நான் மட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன் போதும் நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் என்னால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 1% இருந்தாலும் போதுமானது தான். ஸோ நான் கொடுத்த கொஷனில் இருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தினமும் ஒரு 10 நிமிஷம், டெய்லி 10 மினிட்ஸ். ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்குவோங்க. தினமும் காலையில் ஒரு 10 மணிக்கு, ஓகே, 10லேருந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு PDF எடுக்கணும், ஆன்லைனில் வரணும், லாகின் பண்ணணும், வெப்சைட் போகணும், எந்த ஒரு கவலையும் இல்லை. ஃபோன் இருக்கா, டெலகிராம் இருக்கா, குரூப் ஜாயின் பண்ணிக்குவோங்க. டெய்லி காலையில் 10லேருந்து 10:10க்குள்ளே அந்த 10 நிமிஷம் ஒரு குவிஸ் நான் வந்து கொடுப்பேன். அதை பாருங்கள், படித்து பாருங்கள், அட்டன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிடுங்க, முடிச்சு போச்சு. அதை அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒரு PDF கொடுப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரைட். நீங்கள் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும், எடுத்த உடனே படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ண தான் மேலே வந்து போய்கிட்டு இருக்கும். எடுத்த உடனே பெருசாக ஆசைப்படாதீங்க. குட்டி குட்டியாக ஆரம்பித்தா தான் பெருசாக நீங்கள் அடைய முடியும். ஓகே, ஸோ பிளான் பண்ணும் போது ரொம்ப மைல்டாக பிளான் பண்ணுங்கள், பெருசாக பிளான் பண்ணிடாதீங்க. நான் 10 ஹவர்ஸ் படிக்கணும், வெறி கொண்டு படிக்கணும், பிளான் பண்ணலாம், ஒரு ஸ்கெடியூல் போடலாம், பட் அதை ஃபாலோ பண்ண முடியாது. கம்மியாக படிங்க. ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் பிளான் அப்படி போடுங்க. ஒரு 1 வீக் பிளான் போடுங்க, அப்புறம் 2 வீக்ஸ் பிளான் போடுங்க, அப்புறம் 1 மந்த் பிளான் போடுங்க. இந்த மாதிரி போட்டால் மட்டும் ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ண முடியும். நம்மளும் அதான் பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி 15 கேள்விகள், ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஆனால் மொத்தமாக பாருங்கள் 75 கேள்விகள், பெருசாக இருக்குல்ல. இப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இது போக போக 20ஆக மாறும், 25ஆக மாறும். எக்ஸாம்ஸ் கிட்ட வர வர ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் டெஸ்ட்டை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுக்கான அட்டவணை, இதுக்கான PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கோம், வேறு எங்கேயும் கிடையாது. டெய்லி யூடியூப்பில் போட முடியாது, டெலகிராமில் கொஞ்சம் ஈஸியாக வந்து போஸ்ட் பண்ண முடியும். லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதில் எதனா ஒரு மார்க்கெட்டு கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் சொன்ன விஷயம், டெய்லி குவிஸ் கனெக்ட் பண்ணுங்கள், PDF கொடுங்க கேட்டுருந்தீங்க, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எதனா மாற்றணும், வேறு மாதிரி கொண்டு போகலாம்னா சொல்லுங்கள், அது நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.